வெற்றியை முன்னிட்டு இந்த கிராமத்திலே அதாவது தும்லுவாவை, கொட்டைகொட, வாடியத்தண்ண, இஜ்ராகம, பள்ளிப்போர்வ, மடில்போவ, அமருப்ப இந்த அனைத்து பிரதேசங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னால் வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் இவர்கள். இந்த தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கை கொடுப்பதன் மூலம் அதாவது அந்த யார் அந்த பிரதேசத்திற்குள்ளார்களோ தேர்வடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக கொட்டைகொட தும்லுவா பகுதியை சார்ந்த நமது புத்தல குடுக்கம் அவர்களும் அதேபோல் மடில்போவை அமுருப்பை கிராமத்துக்கும் அதேபோல் வாடியத்தன்னை இஜ்ராகம இந்த 4 கிராமத்துக்குமாக ஐக்கிய தேசிய கட்சி விசேடமாக மடில்போவை கிராமத்தை கவனம் கொண்டு சகோதரர் மன்சூர் அவர்களையும் ஷரீப் நானா அவர்களையும் இந்த தேர்தலில் வேட்பாளராக முன்வைத்துள்ளார்கள். அதேபோல் எம்மாக்கடமை பிரதேசத்திலே பள்ளிப்போர்வை சார்ந்த பிரதேசத்துக்கு சகோதரர் ரீசா நானா அவர்களை முன்வைத்துள்ளார்கள். அதேபோல் நமது ஃபவாஸ் அவர்களை இந்த தும்லுவாவை கொட்டகட பிரதேசத்திலே ஒரு வேட்பாளராக வைத்துள்ளார்கள். அதேபோல் கேள்பண்ண பிரதேசத்துக்கு கௌரவத்துக்குரிய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தசநாயக் அவர்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படி ஐக்கிய தேசிய கட்சி அனுபவம் உள்ள இளம் வாலிபர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த தேர்தல் மந்திரி அவர்களே, அதே போல எங்களுடைய புதிய அபேட்சகர் மன்சூர்மான் அவர்களே, அதே போல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரீஷா மந்திரி அவர்களே, எங்களுடைய புதிய அபேட்சகர் ஃபவாஸ் அவர்களே மற்றும் இன்னும் உரிமையிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்வர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது இந்த அரசியல் முறையானதை பற்றி எங்களுடைய புத்தல ஊடகம் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தந்தார். இன்று நான் இந்த ஏரியாவுக்கு போடப்பட்ட நேரம் எனக்கு இந்த விபத்துள்ள மகன் அவர்களும் நலிமகன் அவர்களும் எனக்கு உபதேசம் தந்தார்கள். இந்த ஊரிலே நன்றா வேலை செய்யக்கூடிய ஒருவர் நீங்கள், அதனால் தயவு செய்து நீங்கள் எங்கள் ஊரிலே எங்கள் கிராம சேவக கொட்டாசையில பயமில்லாமல் முன்றின்று உழையுங்கள். நாங்கள் என்னுடைய உதவிகளை நாங்கள் தந்துள்ளோம். ஆனால் சிலருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால் மன்சூர் நானா போலியாக நிப்பாட்டப்பட்டதாக சில பேர் கருதுகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், மன்சூர் அவர்கள் பிரதேச சபைக்கு வர இல்லை என்றால் நான் என்னுடைய காரணம் என்னென்றால் நான் எந்த விதத்திலும் எந்த மனிதருக்கும் எந்த விதமான பொருத்தம் கொடுக்கறதில்லை, என்னுடைய பலமாய்தான். ஆனால் இந்த அரசியலில் அவர் தோத்து போனால் நான் என்னுடைய மந்திரிக்கவை அவருக்கு சார்பாக கொடுத்து விடுவேன் என்பதை என்னுடைய நான் சிறுகாலத்திலிருந்து பொது வேலைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான். நான் மார்க்க அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மனிதன். நீங்கள் யாரும் ஒரு தேர்தல் தான் இந்த பிரதேச சபை தேர்தல். உங்களுக்கு தெரியும், கடந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த கிராமம் ஒரு ஒற்றுமையான முடிவை எடுத்தது. அந்த முடிவு இந்த கிராமத்தின் வெற்றிக்காக அமைத்துக் கொண்டது. அந்த காலத்திலே நாம் அனைவரும் இந்த ஊரிலே கூறிய ஒரு விடயம்தான், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டு இந்த ஊருடைய ஒற்றுமையுடன் இந்த ஊருக்கு முன்னேற்றத்தை கருதி செயற்பட்டோம். ஆனால் தற்பொழுது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளை நாம் பார்க்கின்றோம். விசேடமாக இந்த நாட்டிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிரதேச சபை என்பது ஒரு முக்கியமான தேர்தல் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான். நமது நாட்டிலே முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியிலே கடந்த காலங்களில் நாம் முகம் கொடுத்த பிரச்சனைகள், அந்த முகம் கொடுத்த பிரச்சனைகளின் போது இனவாதிகளாக இருந்தவர்கள் தான் இன்று அடுத்த கட்சியிலே வேட்பாளர்களாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆகவே இவைகளை எல்லாம் நாம் அறிந்து இந்த நாட்டிலே ஒரு பிரஜையாக இந்த நாட்டின் முன்னேற்றத்தை, உங்களுக்கு தெரியும் 94ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டிலே ஆட்சி செய்தவர் யார்? 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு இந்த ஆண்டு முடிவடையும் வரையும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? சிலர் கேட்கும் கேள்விதான், கௌரவ கபீர் ஹஷீம் அவர்கள் இந்த கிராமத்துக்கோ இந்த மாவநிலைக்கோ என்ன செய்தார் என்று. இந்த கடந்த 2 வருடங்களுக்குள் குறைந்த ஒரு கிராமத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்காக வேலை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல்
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடசாலைகள் லங்கம பாசல ஹொண்டம பாசல என்ற முறையிலே பல செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகள் அனைத்துமே இந்த சமூக முன்னேற்றங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், பிரதேச சபை தேர்தல் என்றால் அரசாங்க பலம் உள்ள ஒருவரைத்தான் நாங்கள் வெற்றி பெற செய்வது வழக்கமாக நமது சமூகத்தில் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த பிரதேச சபையிலே இந்த மடில்போவை வட்டாரம் என்பது வாரியத்தன்னை, ஹிஜ்ராதமை, அதே போல் அமுருப்பை, மடில்போவை என்ற 3200 வாக்குகளை கொண்ட இந்த பிரதேசம் தான் ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கின்றது. இதை உணர்ந்த கௌரவத்துக்குரிய கபீர் ஹஷீம் அவர்கள், அதாவது தொகுதி வாரி அடிப்படையிலே கௌரவத்துக்குரிய ஷரீப் நானா அவர்களை வேட்பாளராகவும், அதே போல் உங்களுக்கு தெரியும் அதாவது அனுபாத கிரம லிஸ்ட் சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில மன்சூர் லரீப் அவர்களையும் உங்கள் முன் கொண்டு இருப்பதற்கான காரணம், இந்த கிராமங்களுக்கிடையே அதிகமான வாக்கு இருக்கின்றது. இந்த கிராமங்களுக்கு முன்னேற்றகரமான பல வேலைகள் ஒற்றுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் பிரச்சார பிரிவு இந்த தேர்தலிலே நாம் நமது ஆரம்ப கூட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் இந்த மடில்போவை வட்டாரத்திலே நாம் அறிவித்திருப்பது மடில்போவை அமுருப்பை பிரதேசத்துக்கு மட்டுமான கூட்டம். சில அடுத்த ஒரு சகோதரர்கள் வந்திருக்கலாம், கேள்விப்பட்டு இல்லாமலும் இருக்கலாம். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த போஸ்டரில் கூட அடித்தோம், மடில்போவை அமுருப்பை தொகுதிக்கான கூட்டம். இதே போல் வாரியத்தன்னை 3 கூட்டங்கள் நடைபெறும். இஸ்ராதனையில் 3 கூட்டங்கள் நடைபெறும். மடில்போவில் எல்லாம் ஒரு 10 கூட்டம் நடைபெறும். இதுதான் நமது பிரச்சார செயற்பாடின் ஆரம்ப செயற்பாடு. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு வாரியத்தன்னை சகோதரர்களோ அல்லது இஸ்ராதனை சகோதரர்களோ அழைக்காதற்கான காரணம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அடுத்த கட்ட கூட்டம் எங்களுடைய வாரியத்தன்னை இஸ்ராதனில் இதுபோல் தொகுதி கூட்டம் நடைபெறும். அதற்கு பின்பு ஓலானையிலே ஒரு பெரிய கூட்டம் நடைபெறும். இந்த இஸ்ராயல் கடையருகிலே ஒரு பெரிய கூட்டம் நடைபெறும் என்ற நமது செயற்திட்டத்தின் அறிமுகத்தை உங்களுக்கு தந்து, இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய நமது பிரதான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உப்புல் பண்டார அவர்களுக்கு உங்கள் முன் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கின்றேன். ஒரு நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல், அதே போல் பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், பிரதேச சபை தேர்தல் என்ற தேர்தல் முறைகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையிலே பிரதேச சபை தேர்தல் என்பது ஒரு கிராமத்தின் ஒரு தொகுதியின் வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு அமையக்கூடிய ஒரு தேர்தல் தான் பிரதேச சபை தேர்தல். அதன் அடிப்படையிலே இந்த பிரதேச சபை தேர்தல் இந்த அரசாங்கம், அதாவது நல்லாட்சிகளுக்கான இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே அன்று ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களுக்கு வாக்களித்த ஒரு விடயம்தான் இந்த நாட்டிலே ஒரு முறையான அரசியல் யாப்பும் தேர்தல் முறையும் அறிமுகப்படுத்துவோம் என்ற அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அதனை ஒரு வெற்றிகரமாக இந்த நாட்டிலே புதிய தேர்தல் முறையிலே இந்த தேர்தலை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சுமார் 43 உறுப்பினர்கள் மொத்தமாக தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த பிரதேச சபை மாவட்ட பிரதேச சபைக்கு 40+3 அதாவது 43 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். இதுல 24 பேர் தொகுதி வாரி அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். 19 பேர் இந்த தேர்தலிலே வேட்பாளராக இருப்பது விகிதாசார வேட்பாளர்களாக, அதில் 16 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். இப்படி இந்த தேர்தல் முறையிலே தொகுதிவாரி அடிப்படையில் வெற்றி பெறலாம், விகிதாசார அடிப்படையிலும் இந்த பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்படலாம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட கட்சிகளிலே முஸ்லிம் தலைவர்கள், அதே போல் தமிழ் தலைவர்கள்,
சிங்கள தலைவர்கள் இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய தேசிய கட்சி. இந்த நாட்டின் வரலாற்றை எடுத்து பார்ப்போம். இந்த வரலாற்றிலே சிறுமாவு பண்டாரநாயக்கா இருக்கலாம், சந்திரிகா பண்டாரநாயக்கா இருக்கலாம், அதே தொடர்ந்து வந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். வரலாற்று உண்மை என்னவென்றால், இந்த வரலாற்றிலே இனவாத பிரச்சனைகள் அதிகமாக வந்த காலம் இந்த அரசாங்கங்களின் போதுதான். அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், நாம் தெரிவு செய்யும் பொழுது இந்த தேர்தலிலே நாம் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியிலே தெரிவு செய்யும் பொழுது நமது தெரிவு எமது சமூகத்தின், எமது முஸ்லிம் சமூகத்தின் ஸ்திரத்தை, முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பை ஒட்டிய ஒரு வாக்களிப்பு தான் முதலில் நாங்கள் கட்சி என்ற ரீதியிலே தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி என்பது என்றும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு கட்சி என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், இந்த தேர்தலிலே நாம் எதனை நோக்கி செல்ல வேண்டும்? இந்த தேர்தல் எங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. நாம் இந்த தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், நமது வாக்களிப்பு இந்த இருவரையும், அதாவது சௌர் ஷரீப் நானாவா இருக்கலாம், சௌர் மன்சூர் லரீஃபா இருக்கலாம், இருவரையும் உங்களுடைய வேட்பாளராக தீர்மானித்தது யார்? உங்களுடைய வேட்பாளராக தீர்மானித்தவர் தான் ஐக்கிய தேசிய கட்சி என்ற அடிப்படையில் அதன் அமைப்பாளர் கௌரவத்துக்குரிய அமைச்சர் கபீர் ஹாஷிம் அவர்கள். அந்த அமைச்சர் இந்த இருவரையும் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்து எங்களுக்கு தெளிவான உறுதியை தந்து இரண்டு பேரையும் எங்களுக்கு இந்த பிரதேச சபைக்கு அனுப்பி தருவதற்கான ஏற்பாட்டை ஒரு அமைப்பாளர் என்ற ரீதியிலும் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற ரீதியிலும் உறுதி தந்திருக்கின்றார்கள். ஆகவே நமது கிராமத்தை முன்னேற்ற நாங்கள் சிந்திப்பதானால், எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க நாங்கள் சிந்திப்பதானால், இந்த தேர்தலிலே நாங்கள் முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களோட அமைப்பாளர், அதாவது ஒரு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியின் அமைப்பாளர் ஒரு பலமான அமைச்சராக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நீங்க ரெண்டு இருக்கக்கூடிய 3 கட்சிகளை வாக்கு கொடுக்கிறதுக்கு முதலாவது யோசிங்க. என்ன, இன்று மாவட்டத்தில் ஒரு பலமான அமைச்சராக இருக்கிறேன்டா, அது கௌரவத்துக்குரிய கபீர் ஹாஷிம் தான். அவர்கள் தான் இந்த நீங்கள் ஒரு விடயத்தை மறந்து எங்களோட சமூகம் எப்படின்னா, அவர் இதுவரை வந்து இந்த நாட்டில் ஒரு எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக 94ஆம் ஆண்டு தொடக்கம் 2000 ஆண்டு வரை இருந்து 2000 ஆண்டு தேர்தலில் அவர் தோல்வியடைகிறார். பின்பு 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுகின்றார். அந்த 2001ஆம் ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கையும் ஆட்சி அமைத்து சென்று கொண்டு போகும் பொழுது அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அந்த ஆட்சி எதனால் கவிழ்க்கப்படுகின்றது? இந்த நாட்டிலே ரணில் இந்த நாட்டை இரண்டாக்கப் போகின்றார், சிறுபான்மைக்கு சார்பாக இருக்கின்றார் என்ற வாதத்தின் அடிப்படையில் அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி வீழ்த்தப்படுகின்றது. அன்று வீழ்த்தப்பட்டது தொடக்கம் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு இருந்த பலத்தை உடைப்பதுதான் மஹிந்த ராஜபக்சே இலக்காக இருந்தது. 2004ஆம் ஆண்டு தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொண்டமானும் இருந்தாரு, ரவுஃப் ஹக்கீமும் இருந்தாரு. ஆனா அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறுவதா பேச்சு. சிறுபான்மை மக்களோட வாக்கு பலத்தை உடச்ச ஆரம்பிச்ச முதலாவது தேர்தல் தான் 2004ஆம் ஆண்டு தேர்தல். அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கக்கும் மஹிந்த ராஜபக்சேக்கும் எவ்வளவு டிஃபரண்ட் ஆயிடுச்சு? சுமார் 3 லட்சத்துக்குள்ள ஒரு ஓட்டு. அது எப்படியான யாழ்ப்பாண மக்கள் வாக்களிச்சல்ல, அந்த இது மறுபக்கத்துக்கு போகுது. அதனால ஆன ஜனாதிபதி தான் மஹிந்த. நீங்க திருப்பி எடுத்து பாருங்க என்ன நடக்குது. அதுக்கு பிறகு மஹிந்த எந்த அளவு திட்டமிட்ட அடிப்படையில முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் துண்டு துண்டாக்கி, அதற்கு பிறகு தமிழ் கட்சிகள் எல்லாம் துண்டு துண்டாக்கி
இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு இருந்த பலத்தை இல்லாமலாக்கி. அப்படி வந்ததுல விளைவுதான் இந்த நாட்டுல அரசாங்கம் என்ற ரீதியில கடந்த காலங்கள்ல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாம போயிட்டு 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தலைமை தாங்கிய கட்சியாரு ஐக்கிய தேசிய கட்சி. இந்த நாட்டுல இப்ப ஜேவிபி செல்லுது, நான் 2020ஆம் ஆண்டு எங்கட கட்சியோட தலைமையில் இந்த நாட்டில் ஆட்சி அமைச்ச போறோம். அது அர்த்தம் என்ன? அந்த கட்சி தான் அந்த பிரதமரை தீர்மானிச்சு சின்னத்தை நாங்க கேட்டிருக்கிறோம் ஜனாதிபதி கூறினத்தை. அப்ப அந்த ஆட்சி மாற்றத்தை செய்யும் பொழுது இந்த நாடு ஒரு சிக்கலான சூழ்நிலையில அதனைத் தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 100 பாராளுமன்ற உறுப்பினர்ல ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்று இந்த 6 பேரை இங்க எடுத்து அழகாக ஒரு அரசாங்கத்தை அமைச்சாம என்ன செய்யறாங்க, இந்த நாட்டில் இருக்கிற பொதுவான பிரச்சனை 2 முடிச்சுறதுக்காக ஒன்று போறாங்க. ஒன்று ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்களை குறைக்கிறதுக்காக, 2 பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொண்டு வரதுக்காக, 3 இந்த நாட்டில சுயாதீன போலீஸ் கமிஷன், சுயாதீன தேர்தல் கமிஷன், இந்த நாட்டில தேர்தல் முறையை மாற்றுவதற்காக பாராளுமன்றம் 3-2 வாக்கு எடுக்க வேண்டிய தேவை. ஆகவே அந்த செயற்பாட இன்றைக்கு இந்த நாட்டில ஏற்படுத்தின விளைவுதான் ஒரு நல்லாட்சியாக இன்றைக்கு தேர்தல் கமிஷனர் எல்லாரும் தெரியல என்னப்பா யுஎன்பி அரசாங்கம் இது ஒன்றும் செய்யலாம். அந்த நிலையை உருவாக்கினது இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தான். இந்த நாட்டில போலீஸ் கமிஷனையும் தேர்தல் கமிஷனையும் முறையாக அமைச்சு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாக்குகளை கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தீங்க. எல்லாரும் என்னடா என்ன செஞ்ச இந்த 2.5 வருஷம், இது இந்த நாட்டுல செஞ்ச பெரிய ஒரு விஷயம். 2வது எங்களுடைய கிராமங்களுக்கு என்ன செஞ்ச. நாங்க இன்றைக்கு நேரத்தில் நியமான ஹேண்டில்ஸ் எல்லாம் நாங்க தந்தோம், வாய்ஸ் பாருங்க. நான் கேட்கிற 94ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் சரியா, இந்த நாட்டுல இந்த மாவனல்ல பிரதான வீதிய செஞ்சாங்களா இல்லையா? அடிக்கல் நாட்டினாங்க இல்லாம இல்ல, 3 முறை நாட்டினாங்க, 4 முறை நாட்டினாங்க, செஞ்சாங்களா இல்ல? அந்த வேலைய அப்படின்னா கபீர் தொப்பி போட்டு கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு கபீர் தொப்பி போட்டு கொண்டு எப்படி தொப்பி போட்டு கொண்டிருக்கிறார் என்ன? சைனா அரசாங்கத்துக்கிட்ட தான் கடன் வாங்கி இந்த ரோட்டை செய்யறதுக்கு கடன் வாங்க. அவன் 1 கோடி தாரன், அவன் செல்ல 25 லட்சம் நீ டிபாசிட் பண்ணு பெஸ்டுக்கு. அப்ப அந்த 25 லட்சத்தை யார் எடுக்கணும்? இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் பட்ஜெட்டால ஒதுக்கி அந்த பட்ஜெட்டால தான் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யுது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில ஆட்சிக்கும் பொழுது மைந்தவின் அரசாங்கத்துல அந்த 25 லட்சமும் ஒதுக்கப்படுகிறது. ஆனா அந்த 25 லட்சமும் எங்க போகுதுன்றா மைந்திர பொக்கெட்டுக்கு போகுது. இதனால் இந்த பாத வேலை நடைபெறுவது நிறுத்தப்பட்டிருந்த. அதனைத் தொடர்ந்துதான் கௌரவத்துக்குரிய கபீர் ஹாஷிம் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்துல எடுத்து இந்த போஸ்ட் மாமார்க்க மாத்திய எடுத்து அந்த 100 நாளுக்கும் அவர் ரணில் விக்ரமசிங்க பேசி அந்த மினிஸ்டர் எடுத்துக்கொண்டதுக்கான முதலாவது காரணம் எம்மாதகவையும் நமுக்கன ரோட்டையும் செய்யணும் என்றதுக்காக அவர் செஞ்சு அந்த 100 நாளுக்கு அந்த 25 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட அந்த நாளில் ஒரு பகுதிய கற்ற வேலை அவர் செஞ்சதினாலதான் இந்த மாவனல்ல எம்மாதகம் ஒரு இன்றைக்கு இப்படி நல்லா இருக்கிறதுக்கான காரணம். இதே போல யோசிச்சு பாருங்க, ரமுக்கன ஹீரோ யாரு? மயப்பலகேரர். அங்கெல்லாம் சுத்தி வார ரோட்டெல்லாம் செஞ்சாரு. ஆனா மாவனல்லுக்கும் ரமுக்கனுக்கும் இருக்கிற ரோட்டை செஞ்சாரா? மாவனல்ல யூஎன்பி என்றதுனால அவர் செய்யல. அப்ப என்ன செய்யறாரு? கபீர் ஹாஷிம் அதையும் செய்யறாரு. அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னடா, இதுதான் அரசியல் டியல்பு. இந்த எம்மாதகவை மக்களும், இந்த அமுருப்பை மடல்போவை மக்களும், இந்த வாடியத்தன்னை மக்களும், ஹிஜ்ராகமை மக்களும் என்று முத்திரவுட்டப்பட்டிருக்கு. யூஎன்பி காரன் இல்லையா, ஐக்கிய தேசிய கட்சிக்காரன். அப்ப எங்களுக்கு முத்திர குட்டிக்கிறதுனாலதான் கடந்த காலங்கள்ல 94ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு முறையான வேலைகள் நடைபெறல. அப்ப இப்ப அந்த ஐக்கிய தேசிய கட்சியில அரசாங்கம் இயக்கக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கு மைத்ரி ஜனாதிபதி இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தாலும்
பாராளுமன்றத்துல அவரு கிட்டத்தட்ட 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆதரவாயிருக்கிற ஜனாதிபதி. ஆனா ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 107 பேர் ஆதரவாயிருக்கிறார். அப்ப உண்மையிலே பவர் உள்ள ஆளியாரு ரணில் விக்ரமசிங்க தான். அப்ப இந்த நாட்டுல இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு விடயத்தை மறந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த காலங்கள்ல இந்த நாட்டில் இருந்த இனவாத செயற்பாடுகள் எங்களோட சமூகத்துக்கு தலை தூக்கியலாத ஒரு செயற்பாடு நிலைமை. இந்த நாட்டில் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. நான் சொல்ல தேவையில்லை, பள்ளியா எங்க பிரச்சனை என்று நிம்மதி இல்லாம இருந்தோம். அந்த நிம்மதிய இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தனிச்சு வச்சுச்சு. இன்னைக்கு இவங்க வந்தோன்னு உங்களுக்கு தெரியும், கடந்த 3 மாதங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள், அதாவது பொதுபல சேனா ஞானசார இனியா இருக்கட்டும், அதல்லாம நாட்களாய்களும் எப்படி ஒரு துடிப்பு போட்டோன்னு எப்படி வலைய வீசி பிடிச்செடுத்த இன்றைக்கு அமைதியாயிக்கா இல்லையா? அப்ப அன்று மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துல அந்த வலை வீசல செய்யாதால்தான் அந்த அளவுக்கு இன ஒழிவு நடந்துச்சு. அப்ப இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமை தாங்கும் இந்த அரசாங்கம் அதுக்கு சரியா நடந்து கொண்டதினாலதான் இன்றைக்கு நாங்க நிம்மதியா இருக்கிறோம். ஆனா நாம் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும், என்னடா இந்த நிம்மதி நீதிக்கோணும் சொன்னா நாங்க எங்களை எதிர்த்தரப்புல பலம் வந்தாண்டா அவங்க அன்றைக்கு எங்களை குத்துவாங்க, நிச்சயமாக எங்களை குத்துவாங்க. அப்ப அன்றைக்கு குத்தும் பொழுது நாங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோம். அதனால இந்த நாட்டுல வரலாறு உண்மையான வரலாறு முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து தந்த வியாபாரங்களை செஞ்சு கொண்டு நிம்மதியாக இருந்தா அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க தலைமை அரசாங்கம் தான். ஆகவே இவைகளை புரிந்து இந்த தேர்தலை நாங்க ஒரு இந்த சமூகத்துக்கு முறையானதாக மாற்றிக்கொள்ற செயற்பாடுகளை நாம் இறங்குவோம். அதன் அடிப்படையில் தான் அமருப்பை மக்கள் என்ற ரீதியில சில விடயங்களை மனம் திறந்து சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த கொட்டார முறை மடில்போவை கொட்டாரம் என்பது மடில்போவை அமருப்பை இணைந்து 1809 வாக்குகள். அதே போல இஜ்ராகமே வாணியங்கள் 1515 வாக்குகள். இந்த 2 வாக்குகளும் சேர்ந்ததுதான் ஒரு கொட்டாரம். இந்த கொட்டாரத்துல நாங்க மடில்போவை கொட்டாரம் என்று ஏன் பேர் வந்தீங்கன்னா, இந்த அதிகமான வாக்கு ஒரு பிரதேசத்துக்கு மடில்போவை, அதனாலதான் மடில்போவை வட்டாரம் வந்தது. அதே நேரம் நாம் கடந்த கால சமூக சேவைகளின் போது நாம் ஒருபோதும் அமருப்பை பிரதேசத்தை பிரிவினையாக பார்த்ததில்லை. நாம் என்று கூறுவோம், நாங்கள் பள்ளி ரீதியாக வேறுபட்டாலும் மடில்போவை என்பது நாங்க சட்ட ரீதியாக ஒன்றுபடுகிறோம். நான் ஒரு பூத்துக்கிட்ட எலெக்ஷன் போடுறேன், ஒரு பூத்துக்கிட்ட எலெக்ஷன் போடுறேன், மடில்போக்காரங்க எலெக்ஷன் பண்ணி அமருப்பக்காரங்க எலெக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அது 2 ஒரு கட்சிகளுக்கு தான் போகும். அப்ப இந்த 2 கிராமத்தின் பலம் தான் எங்கள் எல்லாத்தையும் இந்த 2 கிராமங்கள். அதே போல இந்த கொட்டாரத்தில வெற்றி என்பது இந்த 4 பிரதேசங்களும் கிராம சேவகர் பிரிவு என்ற அடிப்படையில் இந்த 4 பிரிவுகளிலும் நாங்கள் நமது பலத்தை காட்டிக் கொள்வதுதான் எங்களுடைய அமைச்சரை நோக்கி எங்களுக்கு வேலை கேட்கிறோம், அமைச்சரின் மூலம் வேலை எடுக்கிறோம். ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும், இந்த தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் என்பதில் அல்லாஹ் தஆலா ஏதோ பெரிதாக மாற்றத்தை நாடினா அன்றி நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய தேசிய கட்சி தான் வெற்றி பெறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், சுமார் 37,000 வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில் பெற்றுச்சு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 22,000 வாக்குகளை பெற்றுச்சு. அப்ப அந்த 22,000 ஓட் வாக்குகளும் இன்றைக்கு உடைஞ்சிக்கிறா இல்லையா? இன்றைக்கு உண்மையான விஷயம் இன்றைக்கு உடைஞ்சிக்கிற. அப்ப நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சி ஆக குறைந்தது 10,000, ஆக கூடினது 20,000 வாக்குகள்ல வெற்றி பெறப் போவது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நாங்கள் ஒரு சமூகம் என்ற இதில் யோசிச்சோனும், வெற்றியின் பக்கம் போறதா தோல்வியின் பக்கம் போறதா?
எங்களோட ஒரு ஓட்டும் தோல்வியின் பக்கம் கொண்டு வைத்து வேஸ்ட் பண்றதா, வெற்றியின் பக்கம் இணைவதா? நான் கூறுறேன், இந்த சமூகத்தை நாங்க வளர்க்கணும் என்றா நாங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். இந்த தேர்தல் இவ்வளவு காலமும் 20 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கிராமங்கள் என்ற ரீதியிலே நாங்கள் பழிவாங்கப்பட்டு, நமது பாடசாலைகள் பின்தள்ளப்பட்டு, நமது கிராமங்களின் பாதைகள் பின்தள்ளப்பட்டு இப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பலம் இருக்கும் பொழுது எங்களுடைய பலத்தை நாங்கள் இல்லாமலாக்குவதா, இந்த கிராமத்தை வெற்றி கொள்வதற்காக, இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறச் செய்வதா என்பதை தீர்மானிக்க வேண்டிய சந்தர்ப்பம் தான் இது. இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன். இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் என்ற ரீதியிலே எல்லா கட்சியிலும் வேட்பாளர் வரத்தான் வரும். இது தொகுதிவாரி சிஸ்டம். முந்தைய சிஸ்டத்துல அந்த ஊர் டிவிஷன், அங்க டிவிஷன் எடுக்கலாம். ஆனா இந்த சிஸ்டத்துல யாருக்கும் முடிவெடுக்கலாம். யூஎன்பி ஒரு ஆள் வருவாரு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் ஸ்ரீலங்கா வருவாரு, ஜேவிபி ஒரு ஆள் வருவாரு, மாநில ஒரு ஆள் வருவாரு. கட்டாயம் ஒரு கட்சியின் வேட்பாளர் இந்த கொட்டாரத்துக்கு தான் செய்வாங்க. ஆனா நாம முதலாக முடிவு செய்யணும், எந்த கட்சிக்கு வாக்களிப்பதால இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் நமக்கு சமூக அபிவிருத்திகளை நிலைநாட்ட முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்தால்தான் எங்களுடைய உண்மையான சமூக முன்னேற்றத்தை கொண்டு செல்லலாம். இதில் விசேடமாக உங்களுக்கு விசேடமாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். ஷரீப் நானா என்பவர் கடந்த 20 வருடங்களாக எதிர்கட்சி இருக்கும் பொழுது தன்னால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்திருக்கின்றார். கௌரவத்துக்குரிய கபீர் ஹாஷிம் அவர்களும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளை அதிகமாக எம்மாதகவை பிரதேசத்துக்கு அது ஷரீப் நானா தான். அது மாவனல்ல யாருக்கும் தெரியும். ஷரீப் நானா அப்படி ஒரு ஆள். அப்படி ஒரு வேலையை செஞ்சு இந்த கிராமங்களை எதிர்கட்சியில் இருந்து உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தின அவருக்கு ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது 15ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மாவனல்லை தொகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சி 40,066 வாக்குகளை பெறுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்த அந்த கூட்டமைப்பு 28,560 வாக்குகளை பெறுகின்றது. 2015 பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 37,910 வாக்குகளை பெறுகின்றார்கள். அதேபோல் ஐக்கிய சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 22,446 வாக்குகளில் வெற்றி பெறுகின்றது. இதிலிருந்து இந்த 2 தேர்தலுமே 10,000, 15,000 வாக்கு வித்தியாசத்திலே ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2ஆக பிரிந்து மைந்த பார்ட்டி, மைத்ரி பார்ட்டி என 2 சின்னத்திலே தேர்தலில் குதித்தும் இருக்கின்றது. அப்படியாயும் எங்களுக்கு வெற்றி பெறுவது கடினமா என்று நம்மள்ட்ட கேட்கிறேன். இல்ல, இந்த தேர்தல் ஆக குறைந்தது 10,000 வெற்றி பெறலாம். கபீர் ஹாஷிம் அவர்களுடைய அந்த அமைப்பாளரில் இருக்கக்கூடிய திறனை 20,000 மனாப்பைக்கு கொண்டு செல்லலாம். ஆகவே நாம் முதலில் தீர்மானிக்க வேண்டும், வெற்றியின் பக்கம் இருப்போமா, தோல்வியின் பக்கம் இருப்போமா? அவர்கள் எல்லோரும் பேச அது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதன் காரணமாக இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றத்துக்கு அந்த காலத்திலே மக்கள் எங்களுக்கு அதாவது சாப்பாடு இல்லை, இல்லாவிடில் பாலை இல்லை, இல்லாவிடில் இன்னும் பல குறைகளை கூறாமல் இந்த நாட்டிலே ஒரு சீரான ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் உருவாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும், முறையான அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் யாப்பு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று முன்னோக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் 1994ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் மூலம் இந்த நாட்டிலே
இருந்த ஜனாதிபதியை நீக்கி இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதாக இந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் அந்த 2015ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் அரசியல் யாப்பிலே கொண்டு வரப்படவில்லை. அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது ஆட்சியை என்றுமே தான் இந்த நாட்டின் மன்னனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டிலே ஆட்சியை உருவாக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே அரசியல் யாப்பை மாற்றினார். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு யகப்பாலன உருவாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையை பிரகடனப்படுத்துவதற்காக அன்று 2015ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி தான் தலைமை வகித்து இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வரை இந்த நாட்டில் இருந்த உண்மையான நிலவரம் என்ன என்பது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில விளக்கத்தை நான் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த காலம் எப்படியான ஒரு காலம் என்றால், நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக, இந்த நாட்டிலே எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தாமல் இந்த நாட்டிலே இருந்த ஒரு அரசியல் ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். ஆனால் அன்று மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தினால் இந்த நாட்டிலே இனவாதம் தூண்டப்பட்டு அந்த இனவாதம் காரணமாக மக்கள் மத்தியிலே எப்போது ஒரு பாரிய ஆபத்தான நிலை இருந்ததை உங்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நாம் கூறுகின்றோம். உங்களுக்கு தெரியும், அதாவது அலுக்கணையில் அதே போல் இன்னும் பல இடங்களிலே இனவாத சக்தி தூண்டப்பட்டது. அந்த இனவாத சக்தியின் தூண்டல் காரணமாக முஸ்லிம் சமூகத்தின் பெண்களுக்கு பாதையிலே பர்தா அணிந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை கொண்டு இந்த நாட்டில் இருக்கும் பொழுதுதான் அன்று இந்த நாட்டிலே ஒரு பாரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே அன்று 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் இருந்த அன்று மைத்திரிபால அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த நாட்டிலே ஒரு பொது தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த பொது தேர்தலிலே பாராளுமன்றத்திலே 225 ஆசனங்களிலே 105 ஆசனங்களை பெற்று ஒரு முதன்மை கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி முன்வரப்பட்டது. அதன் பின்பு இந்த நாட்டிலே ஒரு தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இந்த நாட்டின் மக்களுக்கு வளர்ச்சிக்காக பல செயற்திட்டங்கள் அமர்த்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்கு இருந்த அந்த பலத்தை குறைப்பதற்கான செயற்திட்டம் அமர்த்தப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த ஜனாதிபதிக்கு இருந்த பலத்தை குறைத்து பாராளுமன்றத்துக்கான பலம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஜனாதிபதியின் முடிவாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே அதற்கான விருப்பு வாக்கெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே அது விசாரிக்கப்பட்டு தான் இந்த நாட்டில் முடிவெடுக்கப்படுவதை நாம் இந்த செய்தி அறிக்கைகள் மூலம் பாராளுமன்றத்தின் நிலைமைகளை நாம் கண்டறிகின்றோம். ஆகவே இன்று இந்த நாட்டிலே ஆரம்ப கட்டத்தில் ஜனாதிபதிக்கு இருந்த ஒரு பவர் போல்தான் இன்று ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டிலே பவர் இருக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்று 2001ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஆட்சியை பெற்றுக்கொண்டு சந்திக்க அம்மையாரின் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், அன்று 2001ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான காரணத்தை நீங்களோ நாங்களோ மறக்க முடியாது. அதுதான் மாவனெல்லையில் ஏற்பட்ட இனக்கலவரமும், மாவனெல்லையிலே அன்று அதாவது முதலமைச்சராக இருந்த மயபால ஹேரத், அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் லலித் திசாநாயக்க போன்றோரின் அடாவடித்தனங்களாலும் இனவாத வேலைகளாலும் அன்று அந்த மாவனெல்லை பற்றும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த நிலைமையை இந்த நாட்டு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அன்று 2001 இந்த நாட்டிலே ஆட்சியை மாற்றும் சக்தியாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி தான். அந்த மாற்றும் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலமாக இருந்தது முஸ்லிம் சமூகம் என்பது உங்களுக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்து ரணில் விக்ரமசிங்க அவர்களால் இந்த நாட்டின் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட்டிருந்தும் அது முறைமுறையாக மெதுவாக இந்த நாட்டின் கடனை குறைத்து வரும் ஒரு அழகான பொருளாதாரம் கொண்டு வரப்பட்டாலும் அன்று சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டி சிங்கள மக்கள் மத்தியிலே அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதாவது விபக்ஷ நாயகையாக எதிர்கட்சியின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பொறுப்பெடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டி அன்று அதாவது மக்கள் விடுதலை முன்னணியுடன் சேர்ந்து இந்த நாட்டிலே இருந்த ரணில் விக்ரமசிங்கின் அரசாங்கத்தை 2.5 வருடங்களுக்குள் இல்லாமல் ஆக்குவதற்காக செயற்பட்டார்கள். இல்லையே இந்த நாடு பொருளாதாரத்தில் சுயீட்சம் பெற்ற நாடாக மாறியிருக்கும். அன்றும் இதே செயற்பாட்டையே செய்தார்கள். அதன் பின்பு அந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரப்பட்டு இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் கட்சிகளை துண்டு துண்டாக்கினார்கள். முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் இருந்த பலத்தை இல்லாமலாக்கி சிங்கள வாக்குகளால் தான் இந்த நாட்டிலே ஆட்சி அமைக்க முடியும் என்ற அளவுக்கு இந்த நாட்டை மாற்றியிருந்தது நீங்களும் நானும் மறக்க முடியாது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே 2010ஆம் ஆண்டு அதே போல் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வரலாறுகளையும் உங்களுக்கு 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டு இன்று இந்த நாட்டின் பொருளாதாரங்கள் வளர்க்கப்பட்டு இந்த நாட்டின் எழுச்சியை முறையாக செய்து கொண்டு போனாலும் இன்று அந்த மஹிந்த ராஜபக்சவின் அதாவது மஹிந்த ராஜபக்ச பேயாக இந்த கிராமங்களில் அலைந்து கொண்டிருப்பதையும் இந்த நாட்டிலே அதாவது எந்த தேர்தலையும் தான் வெற்றி பெற வேண்டும் தனது பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டிக் கொண்டிருப்பதையும் நானும் நீங்களும் கண்டு வருகின்றோம். இப்படியான காலகட்டத்தில் இன்று கௌரவத்துக்குரிய கபீர் ஹஷீம் அவர்கள் අපේ හිටපු පළාත් සභා මන්ත්‍රී උපුල් බණ්ඩාර මැතිතුමාව මෙතන සාදරයෙන් පිළිගනිමු. උපුල් බණ්ඩාර මැතිතුමාට එක්සත් ජනාධිපතික ஆகவே இப்படியான அரசியல் சூழ்நிலையை இந்த தேர்தலை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் நாம் ஐக்கிய தேசிய கட்சியை ஏன் வெற்றி பெற செய்ய ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தலில் நாங்கள் இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக ஏகமனதாக முன்னெடுக்கப்பட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாங்கள் ஒத்துழைத்தோம். ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த நாட்டிலே ஒரு பலமான கட்சியாகவும் பலமான அமைச்சர் எங்களுக்கு ஒரு பலமான அமைச்சரையும் கொண்ட கட்சியாக எங்களுக்கு இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் உங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த தேர்தல் வந்த பின்பு எங்களுடைய கௌரவ அமைச்சர் கபீர் ஹஷீம் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த கிராமத்திலும் இந்த மாவனெல்லை பிரதேசத்திலும் வளர்ச்சியை நோக்காக கொண்டு அவருடைய முடிவுகள் எடுக்கப்படும். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் மடில்கோவில் பிரதேசத்துக்காக தொகுதிவாரி வேட்பாளராக கௌரவத்துக்குரிய ஷரீப் நானா அவர்களை விளங்குதா யூஎம்பி எப்படின்னு மடில்கோவிலா யூஎம்பி விளங்குதா மடில்கோ யூஎம்பி எப்படின்னு இந்த நமது பிரதேசத்தின் வேட்பாளராக பொறுப்பெடுத்தோம். ஆனால் இந்த கிராமத்தின் சரிகாரர்கள் என்று கூறலாம். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏன் வேட்பாளரை வெற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பல குற்றச்சாட்டுகளையும் பல வீணான பிரயோகங்களையும் ஏற்படுத்தி இந்த கிராமத்தின் இளைஞர்களின் மனசை பாதிக்க விட்டதை நீங்களும் நாங்களும் அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு கசப்பான இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் தான் நாம் ஒரு முடிவு எடுத்தோம். இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக இந்த கிராமத்தின் மாற்றத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ற ரீதியிலே நாம் இந்த கட்டத்திலே இந்த கிராமத்துக்கு ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்த முடியாது. இந்த கிராமத்தினை வளர்க்கப்பட வேண்டும். இந்த கிராமத்துக்கு கௌரவத்துக்குரிய கபீர் ஹஷீம் அவர்கள் மூலம் இந்த கிராமத்தை வளர்க்குவதற்கான செயற்திட்டங்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சகோதரர் மன்சூர் அவர்களுடன் நீண்ட கலந்துரையாடலின் பின்பு சகோதரர் மன்சூர் என்பவர் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்றும் இந்த கிராமத்துக்கு வெளிநாட்டில் இருந்து வந்தால்
பாடசாலை, பள்ளி வாயில், சமூக செயற்பாட்டிலே பங்கு கொள்ளக்கூடிய தைரியமான ஒரு இளைஞர் என்ற ரீதியில் சில ஒற்றுமையான முடிவுகளை நாம் எடுத்தோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சகோதரர் இஃப்திகார் எங்களுடைய கிராமத்தில் நல்ல சில சமூக செயற்பாடுகளுடன் எங்களுடைய இந்த ஒரு சகோதரர், அவரையும் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் அதாவது இந்த வீராசார் அடிப்படையில் லிஸ்டிலேட் அவரை போட்டிருப்பதாக ஏமாற்றும் செயற்பாடுகளை முன்னிறுத்தி அவரையும் வழிதவர செய்ய முயற்சித்தார். ஆனால் அவர் இந்த ஊரின் எழுச்சியையும் கருத்தில் கொண்டு இந்த சமூக மாற்றத்தை பலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எம்முடன் இணைந்து இந்த செயற்பாட்டுக்கு முன் வந்தார். அதே போல் பல இளைஞர் அமைப்புகள், பல நமது ஊரின் முன்னேற்றகரமான அமைப்புகள் எங்களுடன் இணைந்து இந்த முயற்சிக்கு ஒன்றிணைந்து எங்களுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த கிராமத்துக்கு வளர்ச்சி பாதைக்கு, இந்த கிராமத்தின் மாற்றத்துக்கு கௌரவத்துக்குரிய கலீல் ஹாஷிம் அவர்களின் ஒத்துழைப்பு தேவை. இதன் காரணமாக இந்த ஊரில் பேசக்கூடிய கௌரவ கலீல் ஹாஷிம் அவர்கள் எதை செய்தார்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும். கௌரவத்துக்குரிய கலீல் ஹாஷிம் அவர்கள் 94ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி உறுப்பினராக இந்த கிராமத்துக்கு பல வேலைகள் செய்திருக்கின்றார் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாருங்கள், நாம் உங்களுக்கு கூறி தருகின்றோம். ஆனால் கௌரவத்துறை கலீல் ஹாஷிம் அவர்கள் கடந்த 2 வருடத்துக்குள் இந்த மடில்கோவை மக்களுக்காக, இந்த அமுருக்கை மக்களுக்காக, வாரியத்தன்னை மக்களுக்காக, இஜ்ராதனை மக்களுக்காக பல நல்ல செயற்திட்டங்களை அமர்த்தினார். அதன் பிரகாரம் தான் இந்த மடில்கோவை பாடசாலைக்கு 10 கோடியில் லங்கம பாசல, ஒந்தம பாசல என்ற ஒரு செயற்திட்டையும் எங்களுக்கு முன்கொண்டு வந்து தந்தார். ஆகவே இப்படிப்பட்ட பல நல்ல செயற்திட்டங்கள் எங்களை தொடர்ந்து இருக்கும் பொழுது நாம் இந்த செயற்திட்டங்களை எல்லாம் அழித்துக் கொள்வதா, இல்லாவிடின் இந்த புதிய அரசியல் திட்டப்படியுள்ள இந்த தேர்தலில் கௌரவத்துக்குரிய ஷரீப் நானா அவர்களையும் மன்சூர் அவர்களையும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பலத்தை இந்த கிராமத்தில் ஏற்படுத்துவதா என்ற கட்டத்திலே நாம் அதற்காக முன்னிறங்கி உழைக்க ஆரம்பித்தோம். அதே போல் இந்த சமூக அமைப்பிலே பேசக்கூடிய, இந்த அரசியலிலே ஈடுபடக்கூடிய ஒரு இளைஞன் என்ற ரீதியிலே ஆகவே இது சம்பந்தமான இந்த கிராமத்தின் இந்த அரசியல் பயணத்தில் இருந்து நாங்கள் முகம் கொடுத்த சில பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து நான் உங்களை நோக்கி பேசுவேன். அதே நேரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உபுல் பண்டார் அவர்கள் இன்னும் ஒரு கூட்டத்துக்கு போக இருப்பதனால் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை தொடர்வதற்கு நான் கையளிக்கின்றேன். එනිසා අපි කල්පනා කරා මඩුල්බෝව කොට්ටාසේ අපට කොට්ටාස නියෝජනය කරන්න හොඳ තරුණයෙක් ඕනේ කියලා. අපි ඒකට දැම්ම වෙන කවුරුත් නෙවෙයි මන්සූර් මල්ලිව. මම හිතනවා හොඳ දක්ෂ තරුණයෙක්. අද එක්කෙනෙක් මගෙන් ඇහුවා අමුරුප්පට ගියාම සර් කොහොමද මන්සූර් മന്ത്രി වෙන්නේ කියලා. මං ඇහුවා ඇයි කියලා. එයා ලයිස්ට්ුවේ නේ ඉන්නේ. ෂරීෆ් නේ තරඟ කරන්න. ෂරීෆ් දිනයි. මන්සූර් ගෙදර යයි කිව්වා. මම කිව්වා ඇයි ඒ ප්‍රශ්නේ නෑ. එයා ලයිස්ට්ුවේ ඉන්නේ 18 වෙනියට කියලා කිව්වා. මම කිව්වා යකෝ තාම දන්නේ නැත්නම් මේ පක්ෂේ මහලේකම් මම ලයිස්ට්ුවෙන් තෝරන්නේ මම. ඒ නිසා මාවනලට ප්‍රශ්නයක් නැහැ. ලංකාවේම ලයිස්ට්ුවෙන් තෝරන්නේ මම. ඒ නිසා අනිවාර්යයෙන්ම මෙයා තමයි අපේ එනිසා තමුන්නාන්සලා බය වෙන්න එපා. ඔබතුමන්ලාගේ කොට්ටාසෙට മന്ത്രിවරු ඩබල් කරලා දෙන්නේ මේ පාර. දෙන්නේ. එනිසා ප්‍රතිපාදන ලැබෙනකොට ඩබල් වෙනවා. එතකොට වැඩ ගොඩක් මම මගේ සල්ලි මගේ රැකියාව ඔක්කොම දෙන්නේ මේගොල්ලෝ හරහා. එනිසා මිත්‍රවරුනි මම තව දීර්ඝව කතා කරන්නේ නැහැ. අපිට පොඩි chance එකක් ආවා. කටාර් වලට කතා කරලා තමයි අපි මේ ගේම සෙට් කරේ. අපේ හිබතුල්ලා මල්ලි ඒ හොඳට ඉන්නකොට අපි එයාව ගෙන්න ගත්ත ඡන්දෙට මම මේ වෙලාවේදී එතුමාට මගේ විශේෂ ස්තුතියක් පුද කරන්න ඕනේ. විශාල කැපකිරීමක් කරලා තියෙනවා මේ මැතිවරණයට. ඒ වගේම අපේ சகோதரர் மன்சூர் ஷரீப் அவர்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் மடில்போவை வட்டாரத்தின் பிரச்சார பிரிவாக, மடில்போவை வட்டாரம் என்பது ஹிஜ்ராடமை, வாடியத்தன்னை, மடில்போவை, அமுருப்பை என்ற இந்த பிரதேசத்தின்
முன்னேற்றமும் இந்த சமூகத்துக்கான உண்மையான சேவையை செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டு வேட்பாளரும் முன்னின்று ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சராகிய கௌரவத்துக்குரிய கபீர் ஹஷீம் அவர்கள், உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சிகளுக்கான இந்த ஆட்சியிலே 107 ஆசனங்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி தான் பலமான அரசாங்க கட்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்க கட்சியிலே கௌரவத்துக்குரிய அமைச்சர் கபீர் ஹஷீம் மட்டும்தான் மாவனல்லைக்கு அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே அந்த அமைச்சர் தேர்ந்தெடுத்துள்ள இந்த இரண்டு வேட்பாளரும் நிச்சயமாக 11ஆம் தேதிக்கு நமது அனைவரிடம் எதிர்பார்ப்பை வெற்றி கொண்டு பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார் என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மாவனல்லை என்பது உங்களுக்கு தெரியும். மாவனல்லை என்பது என்றுமே 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 13 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 13 தேர்தல்களிலும் 10 தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் அரசாங்கமாக ஐக்கிய தேசிய கட்சி இருக்கும் பொழுது வெற்றி பெறுவது என்பது இலேசான விடயம். ஆகவே 20,000 வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சி தான் வெற்றி பெறப் போகின்றது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களுடைய வாக்கை தோல்வியின் பக்கம் கொடுப்பதா வெற்றியின் பக்கம் கொடுப்பதா? உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் தோல்வியின் பக்கம் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு காலமும் வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், எதிர்த்தரப்பு வேட்பாளராக இருப்பவரை நாங்கள் எடுத்து பார்ப்போம் ஒரு போஸ்டரை. அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய அதாவது சனிவிரத்ன என்பவர் யார்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல. எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல. அதே போல் இம்தியாஸ் காதர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரே என்று எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் அல்ல. அடுத்ததாக லத்தீப், அவர் யார்? ஒரு பிரதேச சபை உறுப்பினரும் அல்ல. அப்படியாயின் உங்கள் கிராமத்துக்கு அவர் எப்படி வேலை செய்ய போகின்றார்? ஆகவே உங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டாம். ஐக்கிய தேசிய கட்சி உங்கள் வாக்களித்து இந்த மடில்போவை வட்டாரமாகிய விஜயராகவை வாடிய பிரதேசத்துக்கு 2 மந்திரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தவறிவிட வேண்டாம். உங்களுக்கு தெரியும், அனுபவம் கொண்ட ஷரீப் நானா அவர்களும் அதே போல் இளம் வேட்பாளர் மன்சூர் அவர்களும் இணைந்து இந்த 4 பிரதேசத்திலும் உங்களுக்கு தெரியும் 2 பிரைமரி ஸ்கூல் இருக்கின்றது, 2 பெரிய பாடசாலை இருக்கின்றது. இந்த 4 பாடசாலைகளும் முறையான கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்பட்டு எந்த ஆசிரியரும் அரசியல் பழி வாங்காமல் அதிபர்களை மதித்து அழகான ஒரு செயற்திட்டத்தை இந்த 4 பிரதேசத்துக்கும் அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார் என்ற செய்தியை உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன். விசேடமாக அல்லசர் பாடசாலையின் 100 ஆண்டு நிறைவுக்கு எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார் என்பதையும், கல்வி அமைச்சர் வர இருக்கின்றார் என்ற செய்தியையும் கௌரவத்துக்குரிய அமைச்சர் கபீர் ஹஷீம் எட்டி வைக்கும்படி எங்களுக்கு கூறினார். அதே நேரம் விசேடமாக அச்சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பாடசாலைக்கு 2 மாடி கட்டிடம் ஒன்றும் தர இருக்கின்றார் என்ற நற்செய்தியை உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த கொட்டாரம் 3315 வாக்குகளை கொண்ட கொட்டாரம். இந்த கொட்டாரம் ஹிஜ்ராகவே என்றுமே 90% ஐக்கிய தேசிய கட்சி வசம் உள்ள ஊரு. இந்த தேர்தலில் நிச்சயமாக 90% மேலான வாக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் கிடைக்கப் போகின்றது. அதே போல் வாடியத்தன்னையும் என்றுமே 90% மேலான ஐக்கிய தேசிய கட்சியின் பலமுள்ள கிராமம். அதேபோல் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மடில்போவை சகோதரர்கள், வாடியத்தன்னை சகோதரர்கள், இஜ்ராகமை சகோதரர்கள். ஆகவே யாருடன் பலம் இருக்கின்றது? ஐக்கிய தேசிய கட்சியுடன் தான் பலம் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக 80% மேலான வாக்குகளில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் என்பதை கூறி ஐக்கிய தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். ஆகவே இந்த இடத்திலே அமருப்பை அதே போல் வாடியத்தன்னை இஜ்ராகமை மழுபோய் மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். தயவு செய்து சில நேரங்களில் சில இடங்கள் சில விடயங்கள் கூற மறக்கலாம். அதை விட்டு தவறாக நினைக்க வேண்டாம். நிச்சயமா ஒரு வாழ்த்தாவை தாகிறேன். இந்த அரசியல் செயற்பாட்டில் இந்த மடில்போய் வட்டாரத்தின் இந்த 2 வேட்பாளரின் பிரதான அமைப்பாளராக செயற்படும் நான் நிச்சயமாக இந்த 4 கிராமமும் சமமாக முன்னேற்றப்படும். சரியான கல்வி திட்டம், நிச்சயமாக தொழில் வாய்ப்பு அனைத்தையும் உங்களுக்கு தந்து 3 வருடங்களுக்கு இந்த கிராமத்தை கூறி முடிக்கின்றேன்.
உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைய ஒரு முக்கியமான வரிசை எமது சகோதரர் ஹிபத்துல்லா பாருக்கும் எங்களது மரபாடு ஒரு தனிப்பட்ட இதுவரை இந்த வெற்றி பயணத்தில் எங்களுடன் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலின் ஆரம்பத்தில் இருந்து நாம் ஒரு கடின உழைப்பை செய்தோம். அந்த கடின உழைப்பில் இந்த கிராமத்தில், இந்த வட்டாரத்தில் அனைத்து மக்களும் எங்களுடன் இருந்தார்கள் என்றுதான் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த வேறுபாடும் இல்லாமல் நாம் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியிலே நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படியான சூழலிலே இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் பாதுகாப்புக்காகவும் எமது கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். அந்த பயணத்தை புரிந்து எங்களுடன் இருந்து அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எமது அதே நேரம் இந்த வெற்றி பயணத்தை நோக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக சகோதரர் சமுதாயம் என்ற ரீதியிலே அந்த இலக்கை புரிந்து இந்த பயணத்தில் வெற்றி இருக்கின்றது, இந்த கிராமங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் இந்த பயணத்தை பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே அந்த பயணத்தை தைரியமாக அதனை ஏற்ற சகோதரர் மன்சூருக்கு மீண்டும் எனது நன்றிகள். வாடியத்தன்னை மக்களே, ஹிஜ்ராகமே மக்களே, மடில்போவை மக்களே, அமுருப்பை மக்களே, நாங்கள் இந்த சமுதாயத்துக்காக உழைப்பதற்காகவே அன்றி நாங்கள் வரவில்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு உணர்வை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நிச்சயமாக இந்த கிராமங்களில் விளையாட்டுத்துறை, அதே நேரம் கல்வி, அதே நேரம் சமூக வள அபிவிருத்திகளை நாங்கள் வரக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த பிரதேச சபைகள் என்ன நடந்தாலும் எங்களுக்கு நிச்சயமாக 2 உறுப்பினர்கள் எங்களுடன் இருப்பார்கள். அந்த உறுப்பினர்களுடன் இன்ஷா அல்லாஹ்
இந்த கிராமங்களில் சகலவித அபிவிருத்திகளுக்காகவும் நீதிக்கும் நியாயத்துக்குமாக நிச்சயமாக நாங்கள் உழைப்போம். எந்த வேறுபாடும் இன்றி உழைப்போம். அதே நேரம் நாங்கள் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த கிராமங்களில் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் செல்லுவோம். அதே நேரம் வரக்கூடிய ஜும்மாக்களில் நிச்சயமாக இந்த 2 உறுப்பினர்களும் ஜும்மாவுக்கு பின் இந்த 4 ஊரில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளி வாயிலில் நிச்சயமாக எழுந்து நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு எட்டி வைப்போம். நன்றியையும் அதே நேரம் நமது எதிர்கால செயற்திட்டத்தையும் நாங்கள் தேர்தலுக்கு முன்பு கூறியது போல் இந்த 4 கிராமங்களின் சகோதரர்களை இணைத்து ஒரு சபை அமைக்கப்பட்டு முறையான ஒரு அழகான எங்களுடன் படித்தவர்கள் இல்லை என்று கூறினார்கள். எங்களுடன் படித்தவர்கள் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இந்த கல்விக்காக உழைத்த நாம் நிச்சயமாக முறையான சமூக அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு உழைப்போம் என்ற நமது உறுதியையும் கூறி மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த இடத்தில் 2 வேட்பாளர்களும் உங்களை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட சந்தோஷத்தை பார்க்கல நிச்சயமாக அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செல்வோம் பேசுறதுக்கு. அதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். நீங்க எங்களை இங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது எனக்கு ஒரு என்ன சொல்ல போனா உங்களை அனைவருட நிச்சயமாக ஆதரவு இல்லாம நாங்க இங்க இந்த இடத்துல நிக்க முடியாது. எனவே இந்த வெற்றி எங்களோட வெற்றி அல்ல, நிச்சயமாக உங்களோட வெற்றி. நிச்சயமாக இதற்கு பிறகுதான் நாங்கள் நிச்சயமாக அதாவது அமருப்பை மல்கோவை ஹிஜ்ராகமை படித்தனை என்ற வேறுபாடு இல்லாம நிச்சயமாக நாங்க முன்பு எப்படி சென்றோமோ அதே உறுதியோடு நண்பர் ஹிபத்துல்லா சொன்னது போல அதே உறுதியோட நிச்சயமாக நாங்க கடமை செய்வோம், உங்களுக்கு வேலை செய்வோம், அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம்ன்றத சொல்லி அவங்களுக்கு மிச்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா தேங்க்ஸ் சொல்லி நான் இந்த உரைய சரிமாமாவுக்கு பேச சொல்லி கொடுக்கிறேன். பஸ்பி போடு மாலே ஓகே